ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சும்மா ஒரு சிடிஎஃப் சேலஞ்ச் மாதிரி தான், ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்லாம் சிடிஎஃப் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைக் லினக்ஸில் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் தி வைல்ட் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது பேசிக்காகவும் இருக்கும் அண்டு ஈஸியாகவும் இருக்கும் கொஞ்சம், ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஓவர் தி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். பேண்டிட், நாடஸ், லிவியாத்திங், கிரிப்டோன் நிறையா இருக்கும். ஸோ ஈச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, லைக் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பேண்டிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் பேசிக்ஸ், ஓகேவா? நம்ம கமாண்டில் ஸ்ட்ராங் ஆகணும்னா நம்ம இதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பேண்டிட்டில் போய் நேட்டாஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வெப் செக்யூரிட்டி, ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாரி நம்ம எல்லாமே நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேண்டிட்டுக்குள்ளே போயிடுறேன். பேண்டிட்டுக்குள்ளே போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டிருப்பாங்க, இதை நீங்கள் படித்து பாருங்கள். Bandits are war games aimed strictly for beginners. It will teach the basic things of how to play other war games if you notice something essential missing. ஸோ ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் நார்மல் தான். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேண்டிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் பேஸ் பண்ணி, ஓகேவா? சரி, ஓகே, நம்ம லெவல் 0க்குள்ளே போயிடலாம். இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா the goal of the level is to log into the game using SSH. The host to which you need to connect is Bandit Labs over the wire on port 2220, and the username is bandit is 0 and the password is bandit 0. Once you log in, go to the level 1 page to find out how to beat level 1. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலி நெக்ஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுற கமெண்ட் அப்படியே போடுங்க. SSH bandit 0 அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன், ஓகேவா? bandit இல்லை ஸ்பெசிஃபிக் -p போர்ட் நம்பர் போடணும் நம்ம 0 நினைக்கிறேன் என்று கொடுப்போம். ஓ, யா, எஸ் கேக்குதான், எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கேட்குது ஆக்சுவலாக. பாஸ்வேர்டு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க, பேண்டிட் 0 நம்ம டைப் பண்ணிக்கலாம், ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணியாச்சுன்னா கிளியர் பண்ணிக்கிறோம். ஓகே, கிளியராக இருக்கும். லெவல் 0க்குள்ளே லெவல் 0 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெவல் 1க்கு போயிட்டு, ஓகேவா? ஸோ லெவல் 1 போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா the password for the next level is stored in the file called readme, ஓகேவா? லொகேட் in the home directory using the password to log into bandit using SSH. Whenever you find a password for a level, use SSH on port 2022, log into the level and continue the game. சரி, ஓகே, இது ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த டேரக்டரிக்குள்ளார ஹோம் டேரக்டரிக்குள்ளார ரீட்மினுங்கிற ஒரு ஃபைல் இருக்கா, அதை நம்ம ரீட் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே நம்மளுக்கு பாஸ்வேர்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? வந்து போய் பார்க்கலாம். ஸோ பிடபிள்யூன்னு போகிற இதில் இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகே, ஹோம் டைரக்டரியில் தான் இருக்கும் பேண்டிட் 0வில். ஸோ எல்எஸ் கமெண்ட் ஒன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் சொல்லியிருப்பேன். எல்எஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணுறது என்னென்னலாம் அந்த டேரக்டரிக்குள்ளார இருக்கோ, என்ன ஃபைல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணும், ஓகேவா? யா, நம்மளுக்கு அதில் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, ரீட்மி இருக்குன்னு, அதுமாரி இங்கே இருக்குது. ஸோ நம்ம ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா கேட் ரீட்மின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம். யா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கு என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் டைப் எக்ஸிட் கொடுத்துருங்க. மறுபடியும் நம்ம லாக் பண்ணோம் இல்லையா,
அது யூஸ் பண்ணி இதில் ஒன்றுன்னு போட்டுக்கோங்க ஓகேவா. ஸோ பாஸ்வேர்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதில் வந்தாச்சு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெவல் போய் பார்ப்போம். ஒன்று லெவல் 2 போகிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ்வேர்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் லெவல் இஸ் ஸ்டோர் இன் எ ஃபைல் கால் ஐஃபன் லொக்கேட்டட் இன் தி ஹோம் டைரக்டரி. ஓகே, என்ன சொல்ல வராங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குன்னு. ஸோ ஒரே ஒரு இந்த சிம்பிள் மட்டும்தான் இருக்கிறாப்புல ஓகேவா. இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கேட் போட்டு இது போட்டோன்னா உங்களுக்கு வராது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கேட் போட்டுட்டு ஜஸ்ட் போட்டுட்டு போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் ஓகேவா. ஸோ நம்ம வெறுமனே போட்டால் அது வராது. நம்ம கேட் யூஸ் பண்ணி இந்த சிம்பிளாக யூஸ் பண்ணி கடைசியில் இந்த இது போட்டால் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேவா. காப்பி பண்ணிட்டேன், மறுபடியும் எக்ஸிட் கொடுத்துட்றேன். எக்ஸிட் கொடுத்துட்டு லெவல் 2 பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணி ஓகே. நெக்ஸ்ட் லெவலில் போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. லெவல் 2லேருந்து லெவல் 3. The password for the next level is stored in a file called spaces in the file name and located in the home directory. ஸோ இதுதான் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணோன்னா இது ஒரு ஸ்பேஸ் இந்த ஃபைல் நேம்னு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து நார்மலாக நம்ம கேட் போட்டு காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி நான் ஓப்பன் பண்ணேன்னா ஓப்பன் ஆகாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா போட்டுட்டு சிங்க்ல போட்டு பார்ப்போம். ஸோ இப்பயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் தான் வருது. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, இத நீங்க Google கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, Googleல சர்ச் பண்ணி பார்க்கிறது தப்பு கிடையாது. ஸோ சம்திங் நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஆக்சுவலி இப்படி தான் ஒர்க் ஆகும். சாரி, மோஸ்ட்லி இப்படி தான் ஒர்க் ஆகும். பட் என்னன்னு தெரியல. ம். ஒருத்தவங்க ஒரு ஒரு மாரி சொல்றாய்ங்க. பேண்டிட் போட்டு பார்ப்போமா? நம்ம இத தான் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒர்க் ஆகல. ஸோ நம்ம இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் நம்மளுக்கு ஒர்க் ஆகல. வேற என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் முறை ரிசர்ச் பண்ணி பார்ப்போம் வேற ஏதாவது இருக்கான்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சரே கொடுத்துரும். அதனால் போக தேவையில்ல. ம், வேற என்ன பண்ணலாம். ஸோ நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமா. கேட் பார்ப்போம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கிடச்சிருச்சு ஓகேவா. ஸோ இதுமாரி நீங்கள் நெட்லேயும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் இதுமாரி நிறையா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் வந்துடும். ஓகே, ஏன் நம்மளால் அந்த கேட் யூஸ் பண்ணி நார்மலாக அந்த ஃபைல் நேம் போட்டு வர முடியலன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து செப்பரேட்டா எடுத்துக்கும். ஐ மீன் எல்லாமே ஒரு ஒரு ஃபைலா இருக்கு. டிஃப்ரெண்ட்டா இருக்குன்னு. ஸோ, அதனால தான் நம்ம ஸ்ட்ரிங்ல போட்டு பார்த்தோம். ஸோ, ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடிலாம் அத ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி தான் போட்டேன். அது ஒர்க் ஆச்சு ஆக்சுவலா. பட் என்னன்னு தெரியல, இப்போ ஒர்க் ஆகல. ஓகேவா, இத காப்பி பண்ணிக்கிறேன்.
அண்ட் கைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் 5 வரைக்கும் தான் போவோம் ஓகேவா. ஒரு ஒரு வாரத்துக்கும் ஒரு வீடியோ வரும். நெக்ஸ்ட் 5 மொத்தம் அதில் 35 இருக்குன்னு நினைக்கிறேன். கிளியர் கொடுத்துட்றேன். இப்போ மரியாதை போய் பார்க்குறோம் ஓகேவா. நெக்ஸ்ட் லெவல் போவோம். லெவல் 3 The password for the next level is stored in a hidden file in in-ear directory. என்ன சொல்றாங்கன்னா இன்னரி டேரக்டரிக்குள்ளார ஒரு ஃபைல் வந்து ஹிடன் ஆயிருக்கு ஓகேவா. ஒளிச்சு வச்சிருக்காங்களாம், அது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கான் பார்த்துக்கலாம். ஓகே, யூஸ் பண்ணி பார்ப்போம். இன்னேரின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த டேரக்டரிக்குள்ளே போனால் தான் அந்த ஃபைல் இருக்கும். அந்த டேரக்டரிக்குள்ளே போகிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா சேஞ்ச் டேரக்டரி, அதாவது சிடி ஓகேவா. சிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சேஞ்ச் டேரக்டரி. இன் இயர் போயிட்டோன்னா ஹெட்டர் கொடுக்குறேன். அந்த டேரக்டரிக்குள்ளார போயிட்டேன் ஓகேவா. யூஸ் பண்ணி பார்ப்போம். எதுவுமே இல்லை, ஏன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதை ஹிடன் ஃபைல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எல்எஸ் மைனஸ் ஏ. யா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடிங் ஃப்ரம் மியூன்னு இருக்கா. இதை நம்ம கேர் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. யா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டும் காய்ச்சிருச்சு ஓகேவா. ஸோ நீங்கள் எல்எஸ் மைனஸ் எல்ஏவும் போட்டு பார்க்கலாம் ஓகேவா. தப்பு இல்லை, அதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். நம்மளுக்கு வெறும் ஃபைல் மட்டும் தான் வேணுங்கிறதுக்காக நான் எல்எஸ் மைனஸ் ஏன்னு போட்டேன். ஓகே, ஐஃபன் ஏ, சாரி, காப்பி பண்ணிக்கிறேன். எக்ஸிட். நல்லா போய் வச்சு நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, லெவல் 4 போயிட்டோம். லெவல் 4லேருந்து லெவல் 5க்கு போகிறது என்னன்னு பார்க்கலாம். So the password for the next level is stored in only human readable file in area directory. Tip: if your terminal messed up, try to reset command. Okay. என்ன சொல்றாங்கன்னா the password for the next level is stored in only human readable ஃபைலாக தான் இருக்கும்னு போட்டிருக்காங்க இந்த டேரக்டரிக்குள்ள, இன்னரி டேரக்டரிக்குள்ளார ஓகேவா. நம்ம போய் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ள இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். எல்எஸ் போடுறேன், டேரக்டரிக்குள்ள போகலாம். மறுபடியும் எல்எஸ் போடுறேன். ஓகே, இவ்வளோ ஃபைல் இருக்கு ஆக்சுவலாக ஓகேவா. இது எது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீடபிள் ஃபைல் நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாஸ்க் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இல்லையா. ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஃபைலுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேவா. அதாவது பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் ஃபைல் டைப். இது எது யூஸ் பண்ணோம்னா என்ன ஃபைல் டைப் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலுங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக ஓகேவா. படிச்சு படிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஏன் சொல்கிறாங்க டிட்டர்மைன் ஃபைல் டைப். ஸோ நம்மளுக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோர் இன் ஒன்லி ஹியூமன் ரீடபிள் ஃபைல் தான் ஓகேவா. ஹியூமன் ரீடபிள் ஃபைலை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இவ்வளோ ஃபைல் இருக்குது, அதில் எது ஹியூமன் ரீடபிள் ஃபைலுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இப்போ இதுக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, ஃபைலுன்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம டேரக்டரி நேமாக போடணும். இன் இயர் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஸ்லாஷ் ஜஸ்ட் ஒரு ஸ்டார் போட்டோன்னா ஒர்க் ஆகல. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைல் இது வர வேண்டியது தான். இந்த ஃபைல் இது ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். இந்த வேற கமெண்ட் போட்டு பார்ப்போம். ஃபைல் டாட் நினைக்கிறேன் ஐயா. ஸோ நான் மாற்றி போட்டேன். ஓகே, சாரி.
இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் 00, ஃபைல் 01, ஃபைல் 02, ஃபைல் 03, ஃபைல் 04 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாவா இருக்கு. ஸோ, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதான் மெயின். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ, இத நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கேட்டுன்னு போட்டுட்டு, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவலுக்கான பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. ஓகேவா? காப்பி பண்ணிட்டு, டைப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் லெவலுக்கு போயாச்சு. நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா? இதான் லாஸ்ட் லெவல் நம்மளுக்கு. லெவல் 5. அ ம். ஸோ என்ன பண்ணலாம்னா, என்ன சொல்லியிருக்காங்க? The password for the next level is stored in a file somewhere under the init directory and as well as following properties. ஹியூமன் ரைட்டபிள் ஃபைலா இருக்கணும். இவ்வளோ சைஸ்ல தான் இருக்கணும். நாட் எக்ஸிக்யூட்டபிள்ல இருக்கணும். ஓகே. சரி ஓகே. நம்ம போய் அதில என்ன இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். எல்எஸ் கமாண்ட் போடுறேன். டைரக்டரிக்குள்ள போய்க்கலாம். மாரி எல்எஸ் போடுறேன். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்ளோ டைரக்டரி இருக்கு. ஓகேவா? நம்ம போன இதில என்ன கண்டுபிடிச்சோம்னா, ஒன்லி ஹியூமன் ரீடபிள் ஃபைல் ஓகேவா? அத பார்த்தோம். ஹியூமன் ரீடபிள் ஃபைல மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கமாண்ட் யூஸ் பண்ணோம். இதில என்னன்னா, பாஸ்வேர்ட் ஃபார் தி எக்ஸல் ஸ்டோனியா ஃபைல் சம்மர் இன் இன்னர் டைரக்டரிக்குள்ள இதுவாயிருக்கு. யூசிங் இவ்ளோ இது இருக்கணும். ஓகேவா? ஹியூமன் ரீடபிளாவும் இருக்கும். இந்த சைஸ்ல இருக்கும். நாட் எக்ஸிக்யூட்டபிளா இருக்கும். ஓகேவா? இது இருந்தா தான் அதுக்கான அந்த நம்ம பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளார தான் இருக்குன்னு சொல்றாங்க. சரி ஓகேவா? இதுலயே நம்மளுக்கு ஆன்ஸர் மோஸ்ட்லி குடுத்துட்டாங்க. ஹியூமன் ரீடபிள் ஃபைல்ன்னு. ஸோ நான் அந்த கமாண்ட்லாம் போடுறேன். நீங்க பாருங்க. ஓகே. என்ன பண்ணணும்னா, ஃபைண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஃபைண்ட் இவ்ளோ இது இருக்கு இல்லையா? இந்த சைஸ்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைண்ட் கமாண்ட் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணி என்ன டைப் ஓகேவா? ஃபைல் எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபைல் சைஸ். சைஸ் வந்து நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க அங்க? டைப் ஆஃப் ஸோ நம்மளுக்கு என்ன அங்க இது போட்டிருக்காங்க? 1033 ஓகேவா? போட்டு 1033 சின்னு நான் போடுறேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டரிக்குள்ள இருக்கிற இந்த ஃபைல்ல தான் இருக்குன்னு நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்கேட் பண்ணிடலாம். ஐ மீன் ரீட் பண்ணியே பார்த்துடலாம். ஓகே. போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். நம்மளுக்கான பாஸ்வேர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் லாஸ்ட் லெவல். ஓகே. முடிச்சுட்டோம். எக்ஸிட் கொடுத்து வெளில வந்துடுறேன். இது வந்து 6த் லெவலுக்கான பாஸ்வேர்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. ஓகே. ஸோ வந்து நான் என்ன பண்றேன்னா, இதோட இந்த வீடியோவும் முடியுது ஆக்சுவலா ஓகேவா? ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன்னா, நோட் பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்வேர்ட் லாஸ்ட் டைம் இது இருக்கு இல்லையா? அதில நான் போட்டு சேவ் பண்ணி வச்சுர்றேன். ஸோ இத நீங்க பிராக்டிஸ் பண்ண தான் மோஸ்ட்லி வரும். இது பேசிக்கா அத சொன்ன மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் தி வேர்ல்ட்ல இந்த பேண்டிட்ங்கிற ஒரு செக்ஷனே இருக்கு. ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ சம்திங் நான் சொன்னது உங்களுக்கு ஒழுங்கா எக்ஸ்ப்ளைன் பண்ணல அப்படின்னாலும், நீங்க அத கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு சம்திங் ஒண்ணும் புரியலன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச் பண்ணிக்கோங்க. என்னோட அட்வைஸ் என்னன்னா, நீங்க பேஷ ஃபுல்லா லேர்ன் பண்ணிட்டு வந்து இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே. ஐ மீன் இதில ஸ்ட்ராங் ஆவுறது தான். பட் ஆனா நம்ம அதில பார்த்துட்டு வந்து லேர்ன் பண்ணிட்டு இதில நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா, இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். ஓகே. ஸோ லைக் இது மாரி இருக்கு இல்லையா? எல்எஸ்சிடி, கேட் ஃபைல், டியூ எல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே.
யூ ஸ்டாண்ட் ஃபார் ஃபைல் ஸ்பேஸ் யூசிங். ஓகே. ஒரு கமாண்ட் ஒரு மாரி இருக்கும். நீங்க பேஷ லேர்ன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அட்வைஸ் இது ஒண்ணு பெஸ்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்றேங்க. ஓகேவா? தேங்க் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு ஃபைல நம்ம பார்க்கலாம். ஓகே. அது வரைக்கும் இத பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ். பாய்.